என் தங்க பிள்ளையே, நீ பொறுமையாக காத்திருந்தாய். இதோ கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு என்று சொல்லி இருக்கின்றேன். அந்த ஆட்டத்தை களம் காணும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று நீ தேடியது எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது என்று மனம் வருத்தமடைந்து கொண்டிருந்தாயோ, இனி அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக இந்த வாராகி உனக்கு வேண்டியதையே உன் கரம் பற்ற வந்திருக்கின்றேன். சோதனையும் வேதனையும் தான் வந்து கொண்டிருக்கின்றது தாயே. வீழவே வீழ்ந்து விட்டேனே, எழவே வழி இல்லையோ என்று காத்திருந்தாய். ஆனால் அந்த தருணத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இவ்வளவுதானா என்ற எண்ணிய காரியத்தில் கூட என் பிள்ளைகளுக்கானதை கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன். நீ மனம் அருந்தாதே. எத்தனை பேரோ உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு உன்னை பற்றி குறைகள் மட்டும்தான் சொல்லி கொண்டு இருந்திருக்கிறார்கள். நீ அப்போதே அப்படி இருந்திருக்கலாம். அப்போதே அந்த முடிவை நீ எடுத்திருக்கலாம். அந்த முடிவை எடுக்க தவறியதால் தான் இப்பொழுது இவ்வளவு கஷ்டப்படுகிறாய். கொஞ்சம் யோசனை செய்து சிந்தனை செய்து செயல்களை செய்திருக்கலாமே, அல்லது என்னிடமாவது யோசனையை கேட்டிருக்கலாமே என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் குறை மட்டும் விமர்சனங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உபதேசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நீ மீளாத மன வருத்தத்திலும் மன அழுத்தத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளையே, இந்த வாராகி சொல்வதை கேள். எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பது இந்த வாராகியின் விதிக்கப்பட்ட விதி. அதிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது என்று உனக்கு தெரியுமல்லவா? அதன் பிறகும் சற்றும் சிந்திக்காதே. நான் உனக்கு விதித்த விதி இதுதான் என்றால் நீ அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த விதியானது வலிமையானதாக இருக்கின்றது தாயே. இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை தளர்ந்து கொண்டே போகிறது. என் பிள்ளையே, உன் மனம் சோர்வடையாதே. உன் தாய் உனக்கு சோதனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அதை தாங்கிக் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியையும் தாண்டி அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை தந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும்போது நீ என் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய். நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பதில் நான் கவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றாய். பிணியில் இதற்கு மேல் முடியவே இல்லை என்று வழியை தாங்கிக் கொள்கிறாய். ஆனால் இங்கு மாறிய ஆட்டங்களை பார்த்து இனிதான் எனக்கு நீ நன்றி கூறும் தருணத்தை இந்த தாய் உனக்கு உருவாக்கப் போகிறேன். இந்த நிமிடம்தான் இறுதியானது என்று நினைத்துக்கொள். இப்பொழுது நடக்கப் போகும் நிகழ்வுதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று நினைத்துக்கொள். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. சற்றும் சிந்தனை செய்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியினை தொலைத்து கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் சோதனையும் வேதனையும் உன்னை தாண்டி இப்பொழுது பெருமகிழ்ச்சிக்கான களத்திற்கு தான் எடுத்து செல்ல போகிறது. வருகின்ற காலத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பதற்றமடையாதே. ஏனென்றால் உன் தாயானவள் உன் அருகில் இருக்கும்போது, உன்னை கரம் பற்றி கொண்டு இருக்கும்போது உனக்கு வேண்டியதை தருவதை தவிர நான் இங்கு வேறு எதை செய்ய முடியும்? உனக்கு நல்லது நம்பிக்கையோடு செய்வதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நான் உனக்கானதைத்தான் பெற்று தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, வெற்றிக்கான வழிவகையை நான் உனக்கு செய்து கொண்டு இருக்கும் போது அதில் சில பல தடங்கல்களும் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த தடங்கல்களை எல்லாம் தாண்டி நீ வருகின்ற காலத்தில் நம்பிக்கையோடு செயல்பட்டால், என் மீது பாரத்தை போட்டு உன் காரியத்தை செய்தால், நம்பிக்கை என்பது சிறிதும் குறைவுபடாமல் உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதற்காக நீ போராடி கொண்டிருந்தால் அந்த போராட்டத்திற்கான வாழ்வு நிச்சயம் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீயோ இப்பொழுது ஒரு பேச்சை பேசிக்கொண்டு சிறிது நொடி
நொடிக்கு நொடி பேச்சை மாற்றிக்கொள்ளாதே. யார் எப்படி பேசினாலும் உன் வாழ்க்கையின் தரத்தை உனக்கான வாழ்க்கையை தருவது இந்த வாராகியாக இருக்கும்போது உன் மனம் சிறிதளவேனும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் தங்கமே, எதை எப்படி செய்தால் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று உனக்கு முன்னால் உனக்கான திட்டத்தை நான் வகுத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக எதையோ பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த பயணத்தில் வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. உனக்கான வாழ்க்கையில் எது கிடைத்தால் நீ சந்தோஷம் கொள்வாயோ அது கிடைப்பதற்கான நேரத்தை இந்த தாய் வாராகி உனக்குள் உருவாக்கி விட்டேன். போகின்ற வழியெல்லாம் எனக்கு நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, அதனால் தான் இவ்வளவு தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த தடைகளும் கிரகமும் நான் எழுதி கொண்டு இருக்கும்போது அதை மாற்றியமைக்கும் சக்தியும் நான் உனக்காக தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த தாயின் கையில் இருக்கிறது என்று நீ நினைத்துக்கொள். என்னை விட்டு விலகிவிட நீ சிறிதளவேனும் நினைத்து விடாதே. என் பிள்ளையை தேடி நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் பட்ட காயமும் கஷ்டமும் நிரந்தரமானதாக இருந்து விடுமாயென என் தங்கமே. அப்படி இருக்கும்போது காயப்படுத்தியவர்களும் கஷ்டப்படுத்தியவர்களும் அங்கு நிரந்தரமானவர்களாக இருக்க முடியாது. உன் சந்தோஷத்தை, உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை உன் தாய் உனக்காக தர வந்து இருக்கும்போது நீ எதற்கும் மன வருத்தமடையாதே. நடப்பதையெல்லாம் நடக்கப் போவதையெல்லாம் நான் உனக்கான பாதையைத்தான் தீர்மானித்து கொண்டு இருக்கின்றேன். எதை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, எதை கொடுத்தால் உனக்கான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, மனம் என்னும் கோவிலில் என்னை நிலையாக குடியிருக்க வைத்திருக்கும் போது அதில் நேர்மறையான சிந்தனைகளை மட்டும்தான் உனக்காக நான் வழிவகுத்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவும் நன்மையான காரியத்தோடு செய்ய காத்திருக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றி பெறத்தான் போகிறது. நீ நினைத்ததும் நினைக்கப் போவதும் நடப்பதும் நடக்கப் போவதும் நான் எழுதி தீர்மானித்து விட்டேன். உன் தலையெழுத்த மாற்ற வந்த வாராகியை விட்டு விடாது. உன் சந்தோஷத்திற்கு யார் காரணம் என்று உனக்கான காரியத்தை சொல்வதற்கு வந்து இருக்கும்போது நீ நடப்பதும் இனி எல்லாம் இந்த தாயினால் இப்படிதான் நடக்கப் போகிறது. இந்த தாய் என்னருகில் இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவாள் என்று உறுதிபட தெரிவித்துப்பார். உன் நம்பிக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தப் போகிறது. மற்றவர்களின் எண்ணத்தையும் மற்றவர்களின் விமர்சனங்களையும் பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் கவலைகள் மட்டும்தான் உன் மனதோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். கவலையும் கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான நம்பிக்கையில் நீ தெளிவாக இருக்கும்போது, அதை பற்றிய காரணத்துக்கும் நீ தெளிவாக இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி கொள்வாய். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீ உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் முடியாதோ என்று நினைத்து கொள்கின்ற நீ உன் மீது நம்பிக்கை வைத்து முடியும் என்ற செயலில் இறங்கினால்தானே உனக்கான திறமை உனக்கு என்னவென்று தெரிய வரும். அதன் பிறகும் சற்றும் சிந்திக்காமல் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை பெறத்தான் போகிறாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள துணிந்து கொள். எல்லாமே சிறிது காலம்தான். இந்த கஷ்டமும் கவலையும் ஓடுகின்ற ஓட்டமும் நீ வெற்றியை பெறுகின்ற தருணம் நெருங்கும்போது அது உன்னை விட்டு தானாகத்தான் போகப் போகிறது. ஆனால் உன் வெற்றியை மட்டும் இந்த தாயானவள் நிரந்தரமாக்கி விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வருகின்ற காலத்தை நோக்கி நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த ஒன்றை தருவதற்கு இந்த தாய் நான் வந்திருக்கும் போது நீ மனமருத்தமடையாதே. நடக்கின்றவர்களும் போகின்றவர்களும் ஏதேதோ சொல்லிவிட்டு நம் மனதை காயப்படுத்துகிறார்களே, நீ ஒன்றுமே செய்யாமல் அவர்கள் உனக்கான வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கின்றார்களே, அவர்கள் காரியம் முடிந்து விட்ட பிறகு சென்று விட்டு இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பேசிக்கொள்கிறார்களே என்று நீ மனம் வருத்தமடையாதே. வருத்தங்கள் எல்லாம் போகின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கை நிலையை நான் மாற்றுவதற்கு வந்து இருக்கின்றேன்.
என் தங்க பிள்ளையே, செய்கின்ற செயலை துணிச்சலோடும் எடுக்கின்ற முடிவை தைரியமாகவும் எடுத்துவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். இனி வருகின்ற நினைவுகள் எல்லாம் உனக்கு நல்லதாக நம்பிக்கை தரும் வழியில் தான் வரப்போகிறது. வெற்றி உனக்கு தான் என் தங்க பிள்ளையே. நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.